அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். சுட சுட ஒரு செய்தி. இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 பேர், ஒருத்தர் ஜான் ஜே ஹாப்ஃபீல்ட், இன்னொருத்தர் ஜெஃப்ரி ஹிண்டன். ஒருத்தர் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம், மேலே இருக்கிற அமெரிக்காவில் இருக்க பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம். இன்னொருத்தர் ஜெஃப்ரி ஹிண்டன் வந்து டொராண்டோ பல்கலைக்கழகம், கனடாவில் இருக்க டொராண்டோ பல்கலைக்கழகம். எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, ஃபார் ஃபவுண்டேஷனல் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் தட் எனேபிள் மிஷின் லேர்னிங் வித் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அதாவது செயற்கையான நியூரல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம பார்க்குற மிஷின் லேர்னிங்கை மூலமாக உருவாக்குன ஒரு அடிப்படை கண்டுபிடிப்புகள். இன்னைக்கு நம்ம மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக தெரியுது. செயற்கை நுண்ணறிவு, மிஷின் லேர்னிங் தான் இதோட அடிப்படை அறிவியல் பண்ணதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1982-83 பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு இப்போ அவங்களுடைய ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லைவ் ஓடிட்டு இருந்தது. லைவ் நான் பார்த்துட்டேன்னா, ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து எனக்கே ரொம்ப புதிய ஃபீல்டு தான், ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆனது கிடையாது. இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா, சைடில் இருக்க சேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஃபிசிக்ஸ் மாதிரியே தெரியல, ஏதோ கம்ப்யூட்டருக்கு நோபல் பரிசு கொடுத்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இதில் இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னா தெரியுது. ஸோ ஜான் ஹாப்ஃபீல்ட், வி டாக் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ செயற்கை நுண்ணறிவு அது வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், அதாவது நம்ம பிரெயினில் இருக்க ஒரு கோடிக்கணக்கான நியூரான்ஸ், அது வந்து ஒரு மாதிரி இமேஜஸ் இதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை டேட்டா மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, மெமரி. இது வந்து இயற்கையாகவே நடக்குது. இதை வந்து செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கு இவங்க 1982 1983 ஒரு ஃபவுண்டேஷனல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸில் ஃபவுண்டேஷனல் பண்ணி அப்போ அவங்களுக்கு இந்த அளவுக்கு பின்னாடி பயன்படும் தெரியல. ஸோ பிற்காலத்தில் இப்போ நம்ம வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் எப்படி பிரெயினில் இயற்கையாக நடக்குதோ அதையே வந்து இப்போ செயற்கையாக இப்போ யூஸ் பண்ணுறதுனால நிறைய இப்போ ஃபிசிக்ஸில் அதனால ஒரு பெரிய பிரேக் த்ரூஸ் வந்திருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ், நிறைய புது புது மெட்டீரியல்ஸ் உருவாகிறதுக்கு இவங்களுடைய கண்டுபிடிப்பு காரணமாக இருக்குது. ஸோ இதில் கடைசி லைன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஒர்க்னால நம்மளுக்கு இப்போ நியூ மெட்டீரியல்ஸ், ஒரு குறிப்பிட்ட பண்புகள், ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ், அது மட்டும் இல்லை பார்ட்டிகல் ஃபிசிக்ஸை, ஒரு பிளாக் ஹோல் இமேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன், இந்த பேட்டர்ன் மெமரி இதுலேருந்து ரெட்ரீவ் பண்ணி அதுக்கான இன்னைக்கு அவன் அந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதோடைய ஆரம்ப புள்ளி யாரு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு 2 பேருக்கும் இந்த பரிசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஹாப்ஃபீல்ட் அண்ட் ஹிண்டன். ஸோ இதோடைய டீட்டெயில்டு என்னன்றதை நம்ம இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். நன்றி.